ஹாய், வெல்கம் டு ஷிவ் நியூஸ். இனிமேல் ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கணும்னா ஏடிஎம் கார்டு தேவையில்லை. ஏடிஎம் கார்டு இல்லாமையே நம்ம பணம் எடுக்கலாம். இப்போ பெரும்பாலும் எல்லாமே கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்னு நிறைய கியூஆர் கோடுகளை ஸ்கேன் பண்ணி நிறைய பண பரிவர்த்தனை நடந்துகிட்டு இருக்கு. ஏடிஎம்மில் பணம் எடுக்கணும் அப்படின்னா யூபிஐ ஏடிஎம் மிஷினில் போய் யூபிஐ கார்ட்லெஸ் கேஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வித்ட்ராங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த வித்ட்ராவில் என்ன அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கியூஆர் கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகிடும். அந்த ஜென்ரேட் ஆன கியூஆர் கோடை நம்ம கூகுள் பேயோ, பேடிஎம்மோ, ஃபோன்பேயோ எதுவோ ஒன்று அப்ளிகேஷன் மூலயமா ஸ்கேன் செஞ்சு பணத்தை அனுப்பணும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஏடிஎம் மிஷினில் பணம் வெளில வந்துடும். வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் இன்னும் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபோட்டோ அனுப்புனா அது வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். அதாவது யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு செகண்டில் டெலிட் ஆகிடும். அதே போல் வாய்ஸ் மெசேஜையும் இந்த வியூ ஒன்ஸ் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அனுப்புகிறோமோ அவங்க அந்த வாய்ஸ் மெசேஜை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கேட்டுட்டா அடுத்த ஒரு செகண்டில் தானாகவே டெலிட் ஆகிடும். எப்படி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவோமோ அதே போல் நம்ம வாய்ஸ் மெசேஜ் அனுப்பும்போது பக்கத்தில் ஒன்றுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம சென்ட் கொடுத்தா அந்த ஆடியோவை கேட்டு முடித்து அடுத்த ஒரு செகண்டில் ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் ஆகிடும். அவங்க அந்த ஆடியோ மெசேஜை அவங்க பார்க்காமே இருந்தாங்கன்னா 14 நாளுக்கு அப்புறம் டெலிட் ஆகிடும். வர இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறவங்க அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதோட பயன்பாடும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஜியோ வந்ததுக்கப்புறம் சில கம்பெனிகள் காணாமல் போயிட்டு. எலான் மஸ்க் அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லா இடங்களிலும் இன்டர்நெட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வகையிலையும் குறைந்த விலையிலையும் புது திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அது கூடிய விரைவில் செயல்பாட்டுக்கு வரப்போகுது. அது பழைய செய்தி. இப்போ செய்தி என்னன்னா, அமேசானும் அந்த களத்தில் இறங்கியிருக்கு. ஆமாங்க, கூடிய சீக்கிரம் அமேசானும் இன்டர்நெட் சேவையை இந்தியா முழுக்க எல்லா இடங்களிலும் கிடைக்கிற போல் எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் சேவை கிடைக்கிற மாதிரி, அதுவும் குறைந்த விலையில் 236 செயற்கைக்கோள்களோட உதவியோட இப்போ அமேசானும் இன்டர்நெட் சேவையில் களமிறங்க போகுது. இந்த சேவையை செயல்படுத்துறதுக்காக கோரிக்கையை நம்ம இந்திய கவர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. போட்டிகள் அதிகமாக இருந்தால் தான் மக்களுக்கு எப்போதுமே நல்லது. ஏன்னா குறைவான விலையில் நிறைவான சேவையை அப்போ தான் நம்ம பெற முடியும். காலங்கள் மாற மாற நிறைய மாற்றங்கள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதில் டெக்னாலஜியும் ஒன்று. புதுசாக நிறைய டெக்னாலஜிகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இல்லை, இப்போ புதுசாக ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியை ஏஐ தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி மூலயமா நம்மளுடைய முகத்தை வச்சே நம்மளுடைய உருவத்தையே ரெடி பண்ணிடுறாங்க. அதன் மூலிமா ஒரு வீடியோவையே உருவாக்கிடுறாங்க, அதுவும் ஒரிஜினாலிட்டியாக. இது முழுசாக நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு வெளிவரத்துக்கு முன்னாடியே சில விஐபிகளோட முகத்தை வச்சு தவறான வீடியோக்கள் ரெடி பண்ணி இதன் மூலிமா உலா வருது. ஏஐ தொழில்நுட்பத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு பெரிய பெரிய என்ஜிஓ நிறுவனங்கள்லாம் போட்டி போட்டு களமிறங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த வகையில் எதையிலையும் நம்ம தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற கூகுள் இந்த ஏஐ தொழில்நுட்பத்துலேயும் நான் தான் முதல்ல களமிறக்குவேன் அப்படிங்கிற போட்டியில் ஒரு டெஸ்ட் அளவில் இதை களமிறக்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு இது வெளிவரும்ங்கிற அறிவிச்சிருக்காங்க கூகுள். ஏஐ தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஒரு 40% நல்லது கிடைச்சா 60% அது மூலயமா ஆபத்து தான் என்றைக்கும். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச இந்த நிறுவனமே ஒரு அவசர கடிதம் அனுப்பியிருக்காங்க. என்னன்னா, வருங்காலத்தில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமா ஆபத்து தான் வரும் அப்படிங்கிறதையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆட்கள் வேலைக்கு வைக்கிறதை குறைச்சி இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் மூலயமா நிறைய வேலை வாய்ப்புகளும் குறைஞ்சிரும். நம்ம பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையுமே ஏஐ தொழில்நுட்பமே பண்ணிட்டு போயிடும். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வேலை வாய்ப்புங்கிறதும் கம்மியாயிடும். அதற்கு அரசு தான் நிறைய ரூல்ஸோட ஒரு கடிவாளம் போடணும். 2023 முடிய போகுது, அடுத்து 2024 வரப்போகுது. இந்த வருஷத்தில் முக்கியமாக இந்தியாவில், அதாவது கூகுள் சர்ச்சில் நம்ம இந்தியர்கள் அதிகமாக தேடின விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க. அது என்ன பட்டியலுங்கிறத பார்ப்போம். யூசிசி அப்படின்னா என்ன, G20 அப்படின்னா என்ன, சாட்ஜிபிடி
அப்படின்னா என்ன, ஹமாஸ் என்றால் என்ன, சந்திராயன் 3 என்றால் என்ன, இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் என்றால் என்ன, கிரிக்கெட்டில் டைம் அவுட்ஸ் என்றால் என்ன, ஐபிஎல்ல இம்பேக்ட் பிளேயர் அப்படின்னா என்ன, 28 செப்டம்பர் 2023 என்ன நடந்துச்சு, செங்கோல்னால் என்ன, இப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டும், ஹவு டுங்கிறதுல என்னென்னலாம் சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் ப்ளூடூத் எப்படி வாங்குறது, வாட்ஸ்அப் சேனலை உருவாக்குறது எப்படி, செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகிறது எப்படி, கார் மைலேஜை அதிகரிக்கிறது எப்படி, யூடியூப் தளத்தில் 5000 ஃபாலோவர்ஸை பெறுவது எப்படி, ஆதாரோட பான் கார்டை இணைக்கிறது எப்படி, சுத்தமான காஞ்சிப்பட்டு சேலையை அடையாளம் காண்பது எப்படி, ரக்ஷாபந்தனில் நம்ம சகோதரிகளை எப்படி ஆச்சரியப்படுத்துவது, இப்படி தான் நிறைய இந்த வருஷம் 2023 இந்தியாவில் அதிகமாக தேடப்பட்ட வார்த்தைகள்னு கூகுள் நிறுவனம் ஒரு இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எதுவும் தேடி இருக்கீங்களா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நியூஸும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து இன்னொரு வீடியோவில் நல்ல ஒரு தகவலோடு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.